ஹாய் சகோ, நான் உங்கள் வேலன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ரைடு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வீட்டிலே வந்து விளாக் பண்ணலாம்னு நினச்சேன், பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் பச்சை பசேன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் சகோ. ஸோ உண்மையிலே வந்துட்டு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் ஃபீல் பண்ண போகிறோம். இந்த ரைடு வந்துட்டு உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா, என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணிங்க. ஸோ என்னோடய பைக் பாருங்கள், இதுதான் என்னோடய பைக்கு. நான் பைக்கை வந்துட்டு ஃபுல்லாக ஒரு டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி போட்டுடுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து மழை பெய்கிற மாதிரி சூழ்நிலை சகோ. ஸோ அதனால தான் ரெயின் கோட் எல்லாமே போட்டு முன்னதாகவே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனி டைம் இந்த மழை சீசன் அப்போ வந்து எப்போவுமே வந்து மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது சகோ நம்ம ஏரியாவில். அதனால் ரெயின் கோட் இல்லாமல் வெளியில் போக முடியல. ஸோ நான் எடுக்கிற எல்லா வீடியோலையும் மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. அதையும் நான் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட ரைடு வந்து வேறு லெவலில் ஃபீல் பண்ண போகிறோம். இந்த டைம் வந்துட்டு இன்னொரு வீடியோவும் போடணும் சகோ. என்னோடய பைக்கு வந்துட்டு டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணவே இல்லை. மைலேஜு எல்லாமே டெஸ்ட் பண்ணணும். அதை வந்து ஒரு வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும் சகோ. சரிங்களா, உங்களின் வேலன். ஸோ ரைடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ ரைடு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த டைம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போய்கிட்டு இருக்கிறோம், வெறித்தனமாக இருக்க போகுது சகோ. என்னோடு சேர்ந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பயணித்து கொண்டே இருங்கள். 200 கொடுங்கக்கா. எல்லாரும் மீட்டிங் போட போறாங்க. தங்கராஜன் சொல்லிருக்கீங்க, நீ குரூப்ல இருக்கியா? என்ன சொல்லுங்க? இந்தாங்க. ஓகேண்ணா, பாத்து. ஓகே. மொட்டை போட்டுருக்கீங்களா? மொட்டை போட்டுருக்கீங்களா? தெரியல. பார்க்கலையா? அன்னைக்குல இருந்து பார்க்குறேன். இல்லைக்கா, இப்போ வந்துரும்ண்ணே, இப்போ ரெடி பண்ணிடும்ண்ணே. ஆனால் நான் இடையில வரவே இல்லை அவங்கள்ட்ட. சென்னைக்கு போட்டுவிட்டோன்னு உடனே போட்டுருவேன். நான் போட்டு 3 மாதம் ஆக போகுது. நீவே இப்போ ரீசெண்டாக வந்துக்கிட்டு தானே இருக்க. ஹெல்மெட்டை கழட்டையில் நான் அன்னைக்கெல்லாம் பார்த்தேன். ஐயா, நான் பார்க்கலேக்கா. நீ வந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் போட்டு 3 மாதம் ஆச்சு. நான் சரியாக கவனிக்கல. சரிக்கா, சரி வரேன். ஸோ ஓகே சகோ, நம்ம வந்து ரைடை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மைக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ரோட்டில் இருந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த தூத்துக்குடி ரோடை பிடிச்சி நம்ம அங்கேருந்து டேரெக்டாக நம்ம ராமேஸ்வரம் போகிறோம். ராமேஸ்வரத்துலேருந்து திருப்பி நம்ம திருச்செந்தூர் வரோம். அதை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரைடாக நான் போடுறேன் சகோ. போகிற வழியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா நீங்களே பாருங்கள். அதனால அந்த ஊர் பேரை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லா வீடியோலையும் வழக்கம் போல் சொல்கிறதான் சகோ, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சரிங்களா. ஸோ இந்த பெண்டுலலாம் நம்ம வந்து ரொம்ப சேஃபாக போகணும். ஏன்னா இதில் அடிக்கடி வந்து லைட்டாக டயர் ஸ்லிப்பானா கூட நம்ம வந்து கீழே விழுகிற மாதிரி தான் சகோ வரும். விழுந்தோம்னா இருக்குல்ல, ஒன்றுமே பண்ண முடியாது சகோ. நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 500 மீட்ரு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அந்த பைபாஸை பிடிச்சலாம். இப்போயே உங்களுக்கு அந்த ரோடு தெரியும்னு நினைக்கேன். ஸோ பிடிச்சி ஒரு நம்ம இழுத்து மாட்டுக்கு போகலாம் சகோ. கணன்னு மழை பெஞ்சிருக்கு சகோ. இங்கிட்டு சரியான மழை பெஞ்சிருக்கு. நேற்று தான் பெஞ்சிருக்கும் போல, இல்லை நைட்டு பெஞ்சான்னு தெரில. ஸோ இன்னைக்கு சண்டேன்றதுனால நம்ம எப்பவுமே சண்டே மட்டும்தான் வீடியோ எடுக்க போக முடியும். ஏன்னா மற்ற நேரம் நம்ம வந்து ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சண்டே மட்டும் நம்ம வீடியோ எடுத்து போடுறது.
ஏன் இப்படி நிற்கிறாப்புல? இன்னும் போகணும், இல்லை வரணும். ரொம்ப சேஃபாக போகணும். ஓ, பார்த்தீங்களா ரோட்டை பார்த்தீங்களா? இந்த ரோடு சூப்பராக இருக்கும் சகோ, செம்மையாக இருக்கும், செம்ம ஃபீல் கொடுக்கும் இந்த ரோட்டில் போகிறதுக்கு. ஸோ ராமேஸ்வரம் வந்தவங்களுக்கு, சாயல்குடியிலேருந்து ராமேஸ்வரம் வந்தவங்களுக்கு இந்த ரோட்டில் வந்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்கும், இந்த ரோடு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கும் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் சகோ இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. பைக்கு வந்து அப்படியே கார் மாதிரி போகும் சகோ, சூப்பராக இருக்கும். சீக்கிரமே வந்து நம்ம வந்து திருச்செந்தூர் பிளானிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோ போடுவோம் சகோ. ஸோ ஆடு தான் சகோ, ஆடு நாய் பார்த்து ரொம்ப சேஃபாக பத்திரமா போகணும். போங்க 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 செல்லங்களா, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஸோ உண்மையிலே வேற லெவலில் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது, சூப்பராக போகிறோம், ரைட் பண்ணுறோம், ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆடு தான் சகோ, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த நம்ம வில்லேஜுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக போகணும் சகோ. ஏன்னா ஆடு நாய் எப்போ வேணாலும் குறுக்க வரலாம். ஏன்னா அதுலாம் அவங்கள சொல்லி நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது சகோ. ஏன்னா அது வாயில்லா ஜீவன் தானே. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போகணும். அஞ்சறிவு உள்ள ஜீவன்களுக்கு என்ன சகோ தெரியும். ஸோ போகிறோம் பயங்கரமாக போகிறோம். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்த ராம்நாடு வரைக்குமே இந்த ரோடு செம்மையாக இருக்கும் சகோ. ராமேஸ்வரத்துக்கும் பயங்கரமாக தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த ரோட்டில் போகிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படியே வெறித்தனமாக இருக்கும் சகோ. ஸோ இப்படியே நம்ம அப்படியே லாங்காக ஒரு ட்ரிப் எடுத்து ரைடு போய்கிட்டே இருந்தோம்னா நிறைய மக்கள், நிறைய நல்ல மனிதர்கள் அந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க சகோ. அவங்களெல்லாம் போய் பார்க்கணும். ஸோ தலைவர் நிற்கிறாப்புல பார்த்தீங்களா? ஸோ நம்ம தான் சேவை போனோம் பார்த்து. ஸோ வெறித்தனமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சைடுமே வந்து நான் எப்போவுமே வந்தால் அந்த இடத்துல அந்த நொங்கு, இளநீர், அந்த நேச்சுரலாக கிடைக்கிற அந்த இது வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அந்த அக்காலாம் ஒரு டைம் வந்து எனக்கு வந்து இளநீர்லேயே நிறைய டிஃப்ரெண்டான ஜூஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க இந்த கடைக்காரங்க. ஸோ இதில் இருந்து அங்கிட்டு வந்து வில்லேஜ் கிடையாது, நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். இதுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து போகலாம் சகோ, எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் போகலாம் சகோ. அதுக்காக நான் தான் சொல்லிட்டேன்ல, அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து ஸ்பீடாக போகவே கூடாது சகோ. ஏன்னா நம்ம சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம தான் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு சண்டே தான். ஸோ நான் போகிற ஊரில் தான் என்னோட மாமா பசங்க எல்லாருமே இருக்காங்க, சின்ன பசங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களையும் போய் ஒரு டைம் பார்த்து வந்துடலாமான்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு சகோ. அப்படியே டைம் கிடைச்சா அப்படியே போயிடலாம் சகோ. சரிங்களா? ஸோ 2 சைடு பாருங்களேன், அப்படியே பனை மரம் தான் சகோ, சூப்பராக இருக்கும் சகோ. இந்த இடத்துல வரும்போது மட்டும் இந்த ரோட்ல வர்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து அதை வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2 சைடும் பனைமரமா இருக்குன்னா அது எப்படின்னா காற்று வந்து செம்ம ஜில்லுன்னு கொடுக்கும் சகோ. நம்ம என்னதான் வெயில் அடிக்கும் போது இந்த ரோட்ல வந்தவங்களுக்கு கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ சூப்பரா இருக்கு, வெறித்தனமா இருக்கு. போறோம் போய்கிட்டே இருக்கோம், பறந்துகிட்டே இருக்கோம் சகோ. ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வேகமாக போனாலும் நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோ. ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே ஒரு இதுதான் சகோ. எனக்கு இந்த மார்னிங் டைம்ல வந்து ரைட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சகோ. ஏன் மார்னிங் டைம்ல ரைட் பண்றதுக்கு பிடிக்குதுன்னா, அந்த ஜில்னஸோட நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது அது ஒரு மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சகோ. ஸோ அண்ணனை பாருங்க என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு பாலத்துல, இடக்காட்டுல. ஸோ எல்லா மக்களுமே இந்த ரோட்ல போற எல்லா மக்களுமே எதையோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தானே சகோ போவாங்க. அது டிஃப்ரெண்டா இருக்குல்ல, உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு சகோ. இந்த ஹெல்மெட் தான் கீழே இறங்கி வருது. ஸோ இதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா கடல் சகோ, ஃபுல்லா கடல் தான். இந்த சைடு நம்ம ஃபுல்லா கருவேலை மறைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கடல் தான் சகோ. ஸோ வாருங்கள். ஸோ நம்ம தான் எல்லா விஷயத்துலையும் நம்ம சேஃபாக ரைட் பண்ணணும் சகோ. ஏன்னா ரொம்ப சேஃப்டி முக்கியம் சகோ. நம்ம சீக்கிரமாகவே வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஒன்று வாங்கிடணும். ஏன்னா அதை வாங்கிட்டு தான் நம்ம வந்து லாங் ரைடே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் சகோ.
ஸோ இந்த ஒரு ரைடர் போறாரு இவங்கள மாதிரிலாம் போகணும் சகோ. எனக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. நம்மளுக்கு வந்து வீட்டில் இருக்கவோ எதுக்குமே பிடிக்காது சகோ. நம்ம வந்து ரைட் பண்ணணும், நிறைய பேரை பார்க்கணும், நிறைய பேர்ட்ட அப்படியே பழகணும், நிறைய நிறைய கத்துக்கணும் சகோ. அதுதான் லைஃப்ல வந்துட்டு. லைஃப் வந்து எவ்வளவோ பெருசு, எவ்வளவோ என்ன சொல்றது, பெருசுன்னு சொல்ல முடியாது, ஸ்மால் தான். அதுக்குள்ள நம்ம வந்து எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிடணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கு சரின்னு படுறத தயங்காம யாருக்கும் பயப்படாம செய்யணும் சகோ. ஸோ அதுக்காக ரொம்ப கெட்டதையும் நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்ன சொல்றது, மற்றவங்க கஷ்டப்படாத மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் சகோ. ஸோ இந்த பஸ் எல்லாமே ராமேஸ்வரம் போற பஸ் தான், ராமேஸ்வரம் ராம்நாடு. ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா பனைமரம் தான் சகோ. அப்படியே நேச்சுரலா இருக்கு சகோ. பனைமரம் வேணும் சகோ. பாத்தீங்களா டாக் எவ்வளவு தைரியமா ஈசிஆர்ல படுத்து கிடக்குதுன்னு. அதுக்கு என்ன கவலை, நம்ம தானே போகணும் மேல. ஸோ உண்மையிலேயே வெறித்தனமா இருக்கு, வெறித்தனமா இருக்கு, வெறித்தனமா இருக்கு. ஸோ அந்த பசங்களையும் நம்ம போய் மீட் பண்ணிடலாம் சகோ. எனக்கு மைண்ட்ல உறுத்திட்டே இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சுன்னா உள்ளக்கு போய் பசங்களை பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு என்ன சண்டே தானே, பசங்க இருப்பானுங்க, சின்ன சின்ன பசங்க. போன டைம் போனப்ப என்கிட்ட சொன்னானுங்க ஸோ, ஆனா எனக்கு வந்து சாக்லேட் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டா கொஞ்சம் அந்த போற டைம்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அது வேற மனசுல வேற உறுத்திக்கிட்டே இருக்கு. சின்ன பசங்க தானே, ஆசையா கேட்டானுங்க. அப்புறம் வேலைன்னா வருவாங்க, வாங்கி தருவாங்க, வரும்போது கண்டிப்பா வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுல ஒரு ஏக்கம் வந்துடும்ல சகோ. அந்த ஏக்கம் வந்து வரக்கூடாது சகோ. நம்ம பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா கண்டிப்பா அதை முடிச்சிடணும், இல்லைன்னா அதை பண்ணவே கூடாது சகோ, சொல்லவே கூடாது. ஸோ நம்ம வந்து மிரர் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஒரு இழுத்து தான் போகணும். ஸோ நம்ம சீக்கிரமாகவே நம்ம வந்து லாங் ரைட் போகிறத நம்ம வந்து உங்களுக்கு வீடியோவை நான் எடுத்து போட்டுருந்தேன் சகோ. எனக்கு அது மனசுல வந்து ஒரு ஆறாத காயம் மாதிரி இருக்கு சகோ. பொங்கையா சூட்டா சூட்டா ஆப்போசிட்ல வண்டி எதுவும் வருதா? வேலு முந்திரா வேலு, போயிரு 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 போயிரு. ஸோ எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றது, லைஃப்ல எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். கஷ்டத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு என்னைய மாதிரி பைக் எடுத்துக்கிட்டு சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சகோ. அதுக்காக எப்பவுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கூடாது. லைஃப்ல வந்துட்டு எல்லாருமே முக்கியம், குடும்பம் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஸோ அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எப்பவுமே பதநீர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ போடுறது இல்லை, ஏன்னு தெரியல. ஒருவேளை சீசன் இல்லையா, சீசன் தான் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன் சகோ. சூப்பரா இருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கே. நம்ம வந்து அந்த வண்டி எடுத்துட்டு போகும்போது அந்த ஃபீலிங்ஸ் கிடைக்கிற ஃபீலிங்ஸ் தனி ஃபீலிங்ஸ் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம வந்து நம்மளை பற்றியும் யோசிக்கணும், நம்ம ஃபேமிலி பற்றியும் யோசிக்கணும். ரொம்ப சேஃபாக போகணும். ரோட்டில் போகிறவங்க எதையோ ஒன்று எதிர்பார்த்து போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்மளையும் நமக்கு நாமே வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது சகோ. அவ்வளோதான். ஸோ போவோம், பசங்களை பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கிளம்பலாம் சகோ. ஆனால் என்னோட வண்டி பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற அளவுக்குன்னா ஓகே, எனக்கு ஓகே. ஏதோ நம்ம கொடுத்த பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு சகோ. ஆனால் சூப்பராக இருக்கு. ஏன்னா வந்து என்னைக்குமே வந்து நான் என்னோட வண்டியை வந்து நான் என்னைக்குமே நான் குறைச்சி வந்து மதிப்பிடவே மாட்டேன் சகோ. நிலா சீ ஃபுட்ஸ், வாவ், இந்த கம்பெனில தான் சகோ ஃபர்ஸ்ட் நான் போய் வேலை பார்த்ததே இந்த கம்பெனி தான். ஸோ எனக்கு அப்போ இருந்தே எனக்கு வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது, மோட்டோ விளாக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆச்சு அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆனா இனிமே வந்து அதை நான் வந்து விட மாட்டேன் சகோ. ஸோ இங்க என்ன தெரியல, இவ்வளவு கூட்டமா இருக்கு. ஸோ ரைடர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரோட்ல வந்து அதிகமா வருவாங்க சகோ. எல்லாரும் வெள்ளை சட்டையா போட்டிருக்காங்கப்பா, ஏதோ டெத்து போலப்பா. ஸோ அவ்வளோதான் சகோ, லைஃப்ன்றதே அவ்வளோதான். நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போயிடும். நம்ம இந்த ரோட்ல போகும்போது ரொம்ப சேஃபா போகணும். ஏன்னா ஈசிஆர் வேறையா,
நமக்கு வண்டி வந்து குறைஞ்சது 80 குறையாம தான் வரும். ரொம்ப ரொம்ப சேஃபா போகணும், ரொம்ப ரொம்ப சேஃபா போகணும் சகோ. ஸோ இங்கே தான் டெத்து போல சகோ. மனித வாழ்க்கையே அவ்வளோதானே சகோ. நம்மதான் அதனால இருக்கிற கொஞ்சம் லைஃப், கொஞ்சம் நஞ்ச லைஃபையும் நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும் சகோ. கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ நம்ம லடாக்லாம் போகணும் சகோ. லடாக்கு அது எத்தனை ஒரு இடம் விடக்கூடாது சகோ. தமிழ்நாட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டை முதல்ல முடிச்சுட்டு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து டிராவல் பண்ணணும் சகோ. டிராவல் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைஃப் டைம்ல நம்ம எவ்வளவுதான் சேலரி வாங்கினாலும் சரி, கடைசியில நம்ம ஓஞ்சு போய் உட்காரையில நம்மளுக்கு எப்படி சொல்றது, நம்ம கையில வந்து பணம் தான் இருக்குமே தவிர நம்ம வந்து அந்த மெமரிஸ் வந்து கிடைக்காதுல்ல சகோ. ஸோ அதனாலதான் சொல்றது, லைஃப்ல வந்து நல்லா டிராவல் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு டிராவல் பண்ண முடியுமோ அவ்வளவு டிராவல் பண்ணுங்க. இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகானது சகோ. நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா சரி, இயற்கை வந்து கண்டிப்பா நம்மளை மாத்தும். அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. கண்டிப்பா மாத்தும் இயற்கை. அதனால நீங்க ரைட் பண்ணுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ரோடுமே ஃப்ரீயா தான் இருக்கு சகோ. ஸோ ஒரு காட்டுனா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளவு ஏறுதுன்னு நான் இப்பவே வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது சகோ. ஏன்னா எப்படி சொல்றது, இப்பவே வந்துட்டு காமிஸ்டா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நம்மளுக்கு அந்த பைக் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஃபுல்லா உங்களுக்கு போட முடியாது. ஸோ பைக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்குன்னு அதுக்குன்னே தனி வீடியோ ஒன்று நான் போடுவேன். ஸோ நார்மலா வந்து நம்ம வந்து 40 அல்லது 30 கிலோமீட்டர் அந்த ரொம்ப ஸ்லோவா போறவங்களாம் நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து இந்த ஒயிட் கலர் லைன் தெரியுது பாத்தீங்களா, இந்த லைனுக்கு ஆப்போசிட்ல போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரோடுகள்ல போகும்போது பின்னாடி வந்து பைக்கோ காரோ எல்லாமே வேகமா தான் வரும். நம்ம பார்த்து ரொம்ப 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 சேஃபா போகணும். அதுக்காக தான் சொல்றது, எபோ 50 ஆர் 50 60 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அந்த வெள்ளைக்கோட்டுக்கு இங்கிட்டு நம்ம வந்துட்டா பிரச்சனை இல்லை. பாதி ரோட்ல இந்த வெள்ளைக்கோட்டில் பாதிக்கு அங்கிட்டு ரோட்டுக்கு அங்கிட்டு எதுவுமே இருக்காது சகோ. அதனால என்ன பண்றதுன்னா வேற வழி இல்லை, 30 அல்லது 40 அந்த ரேஞ்சில் நம்ம இந்த இதுலதான் போய் ஆகணும். ஆனா ரொம்ப சேஃபா போகணும் சகோ. பச்சை பசேல் இருக்கு சகோ. கார்காரங்க வர்றாங்க, ஏதோ ஆரன் அடிக்கிறது கிடையாது சகோ, எதுவுமே பண்றது கிடையாது சகோ. ஆரன் எதுக்கு வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டுலாம் அதெல்லாம் நம்ம என்ன சொல்றது. பாருங்க அழகா இருக்கு. ராமேஸ்வரம் போகும்போது நம்ம 2 சைடுமே பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே செம்மையா போலாம் சகோ. ஸோ ரோடுமே வந்துட்டு எங்கனையுமே ஒரு சின்ன பள்ளமோ எதுவுமே இல்லை சகோ. சூப்பரா இருக்கு. Yamaha FZ5. ஸோ சண்டேன்றதுனால கொஞ்சம் ஆரவாரமா தான் தெரியும் அந்த ஊர் பக்கத்துல வந்துட்டோம். ஆக்சுவலி சகோ நம்ம நினைச்ச ஊர் வரப்போது வந்துருச்சு. ஸோ அந்த ஊரோட பேரை பார்த்தாலே எப்படி சொல்றது, நீங்களே பாருங்க சரிங்களா. ஸோ நானே உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு நிறைய டைம் நான் அந்த ஊரோட பேரை சொல்லும்போது எப்படி சொல்றது, நிறைய டைம் நம்ம யோசிச்சிருக்கேன், சிரிச்சிருக்கேன். சிரிக்கிறதுக்கு அதுல ஒன்றும் இல்லை, ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு சகோ, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதை விடலாம் நிறைய ஊர் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த ஊர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு சகோ. ஸோ போறோம் போய்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு பாம்பன் தாண்டி தான் நம்ம வந்து ராமேஸ்வரம் போவோம். அதனால பாம்பன்ல இந்த நைட்டு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாம்பன்ல ஒரு வீடியோ எடுக்கணும் சகோ. ஸோ போகும்போது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ மழை சும்மா வெளுத்து வாங்கியிருக்கு சகோ, பார்த்தாலே தெரியும். இந்த டைம் அவ்வளோதான், நல்லா விளைஞ்சிரும்னு நான் நம்புறேன் சகோ. எல்லாம் மழை இறைவனை வேண்டுகிறேன், எல்லாம் விளைய வேண்டும், மக்கள் அனைவரும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சகோ. ஸோ பாருங்க தலைவனை பாருங்க, தலைவன் இல்லை தலைவி. நம்ம தான் சேஃபா போகணும். இவங்க எப்போ வேணாலும் நம்மளை காலம் வாரி விட்டுருவாங்க சகோ. ஆபத்தான வளைவு, மெதுவாக செல்லவும், மெதுவாகத்தான் செல்ல வேண்டும் ஆபத்தான வளைவில். ஸோ அந்த ஊரோட பேரு அப்படியே பாருங்க சகோ, நீங்களே எப்படி இருக்கு, சிக்கல். இதுதான் அந்த ஊரோட பேரு. எல்லாருக்குமே வந்து லைஃப்ல தான் சிக்கல் வரும், ஆனா இங்க ஒரு ஊரே சிக்கலா இருக்கு சகோ. ஸோ வில்லேஜ் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நம்ம டேரெக்டாக நம்ம வந்து ராமேஸ்வரம் போகிற மாதிரி வரும் சகோ. ஸோ பசங்களை தான் போய் பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது வாங்கி வச்சுக்கணும் சகோ. சாக்லேட், அவங்க கேட்ட சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம்.